காதலால் கைதியானேன். அத்தியாயம் 38. வேகமாய் எழுந்த துபிஷன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அடுத்த 15 நிமிடத்தில் உடையை மாற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். அவனின் கைபேசி இருக்கு அந்த 2 கடைகளின் முகவரியும் வந்திருந்தது. முதல் கடை தன் வீட்டிலிருந்து சில தூரங்கள் இருக்க, 2வது கடை இஷான்வியின் கல்லூரி அருகே இருந்தது. முதலில் தன் வீட்டில் இருந்த கடை நோக்கித்தான் விசாரிக்க கிளம்பினான். அரை மணி நேர பயணத்துக்கு பிறகு அந்த கடைக்கு வந்து சேர்ந்தவன் தன் கைபேசியிற்கு வந்த முகவரியும் இதுவும் ஒன்றா என்று பார்த்துவிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்புக்குள் நுழைந்தான். அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தவன், என்ன வேணும் சார் உங்களுக்கு என்று கேட்கவே, தன் கைபேசியில் இருந்த அந்த விஷ பாட்டில் புகைப்படத்தை காட்டி, இந்த பாட்டில் கரெக்டாக 4 மாதத்துக்கு முன்னாடி 24ஆம் தேதி ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினாலும் அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சாகணும், அவங்களோட முகத்தை நான் பார்க்கணும் என்றதும் அவனும் அதனை வாங்கி அந்த மருந்தின் பெயரை பார்த்து கொண்டிருந்தான். துபீஷனுக்கு இப்போது ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஒரே நாளில் 2 இடத்தில் இந்த மருந்துகள் வாங்கி இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று யோசனையில் அந்த கடைக்காரன் கூறப்போகும் பதிலுக்காக காத்திருந்தான். சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த மருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் சாயங்காலம் 7 மணி போல இந்த மருந்தை வாங்கியிருக்காரு சார் என கூறவே, அவரோட பேர் என்ன, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்க எனக்கு என்று சீற்றமோடு கேட்டான். சார், நாங்கள் அவனோட பேரும் மொபைல் நம்பர் மட்டும்தான் நோட் பண்ணியிருக்கோம். வேற டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட எதுவுமே இல்லை. அவனோட பேர் நாராயணன், மொபைல் நம்பர் என்று அவனின் கைபேசி எண்ணை கூறவே அதனை தன் கைபேசியில் பதிவு செய்து கொண்டான். சரி, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த சிசிடிவியில் எத்தனை மணிக்கு அவன் வந்துட்டு போனான் அப்படிங்கிறத பார்த்தா அவனோட ஃபேஸ் இதில் இருக்கும்ல? இருக்குமே சார் என்றதும் சரி என கூறி அதனை காட்ட கூறினான். அவன் சிறிது நேரம் தன் கணிப்பொறியை இயக்கிய அன்றைய தேதியில் மாலை நேரம் போல் தன் சிசிடிவியில் யாரெல்லாம் மருந்து வாங்க வந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்து சரியாக அந்த நேரம் 4 வந்திருக்க அந்த 4 இவனிடம் காட்டினான். அவர்கள் வருவது, வாங்குவது, செல்வது எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அதில் ஒருவன் தன் தந்தையோடு பார்த்த ஞாபகம் போல் தோன்றியது. இதோ இந்த ஆள் இருக்காங்கல்ல, இந்த ஆள் தான் இந்த மருந்தை வாங்கினாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சார். ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. அன்னைக்கு இவர் தான் வாங்கினாரு நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்கள் காட்ட சொன்னீங்க, நான் காட்டிட்டேன், அவ்வளோதான் சார். இவர் தான் வாங்கினாரான்னு எனக்கு தெரியாது. அதான் நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிட்ட தெரிஞ்சிட போகுது என்றதும் இவன் கூறுவதும் சரியாகத்தானே இருக்கிறது என நினைத்து அங்கிருந்து வெளியேறினான். உடனே அந்த நம்பருக்கு அழைப்பு விடுக்க சில நொடி சென்ற பின்னே, ஹலோ தம்பி, சொல்லுங்க தம்பி என்று எடுத்ததும் அவனும் உரைக்க, நாராயண அப்பா என்று ஒருவேளை தன் தந்தையோடு இருப்பவர்தான் இதனை செய்தாரா என்ற எண்ணத்தில் சந்தேகமாய் இழுத்து கொண்டு கேட்டான். அப்பா காலையில் தானே டெல்லிக்கு கிளம்பி போனார் தம்பி, உங்களுக்கு தெரியாதா விஷயம்? நான் கட்சி ஆஃபீஸில் தான் இருக்கிறேன். என்ன தம்பி திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? எதுவும் உதவி வேணுமா? இல்லை அப்பா கிட்ட எதுவும் பேசணுமா தம்பி? அப்பா கிட்ட பேசணுன்னா நீங்கள் அவரோட நம்பருக்கே கால் பண்ணியிருக்கலாமே என்று அவர் கேஷுவலாக கூறவே அவருக்கு தெரியாது இவன் உண்மையை கண்டுபிடித்து விட்டான் என்று. சாரிங்க, நான் அப்பாவோட பிஏக்கு கால் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க என கூறி அழைப்பினை துண்டித்து விட்டான். அந்த கைபேசி நம்பரில் இருக்கும் புகைப்படத்தை மறுபடியும் பார்த்தவனுக்கு அது யார் என்பது இப்போது தெளிவாக தெரிந்தது. இவன் நிச்சயம் தன் தந்தையின் அலுவலகத்தில் சுற்றுபவன் என்பது புரிந்தது. இவன் ஏன் இந்த மருந்தை இந்த நேரம் வாங்கி சென்றிருக்கிறான்? இஷான்வி வாங்கிய அதே நாளில் இவனும் வாங்கியிருக்கிறான் என்றால் ஏதோ உள்ளது. இனி இவனை பிடித்து மிரட்டி விசாரித்தல் தான் உண்மை வெளிவரும் என புரியவே அங்கிருந்து இன்னொரு கடைக்கு கிளம்பினான். அந்த மெடிக்கல் ஷாப்பிலும் சென்று விசாரித்து வந்து விடலாம் என நினைத்து அந்த இடத்திற்கு செல்ல, அங்கேயும் அவன் தனக்கு என்ன தகவல் வேண்டும் என்பதை கேட்டு விசாரித்தான். முதலில் அவர்கள் தரமாட்டேன் என்று மறுக்க, பின் அந்த ரவுடியின் பெயரை கூறி மிரட்டி ஒரு வழியாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துவிட அது இஷான்வி வாங்கி சென்றதாக இருந்தது. அப்போது இஷான்வி சாயங்காலம் 5 மணிக்கு இந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கா.
இதே மருந்தை 7 மணிக்கு அந்த மெடிக்கல் ஷாப்பில் நாராயணன் வாங்கியிருக்கான். 2 பேரும் ஒரே நாளில் ராத்திரிக்குள்ளே இந்த மருந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்னா நாராயணன் ஒருவேளை அப்பா சொல்லி இதை செஞ்சுருப்பானோ? நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். மவனை இன்னைக்கு நீ செத்தடா என ஆவேசமோடு தன் காரினை நோக்கி செல்ல மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்ப்பவன் துபீஷனை தடுத்தான். சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்கு நீங்கள் இந்த பொண்ணை பற்றி விசாரிச்சுட்டு போகிறீங்க என்று கேட்கவே, ஏன் உனக்கு என்ன, நான் விசாரிச்சா? இல்லை சார், போன வாரம் ஏசிபி சாரும் வந்து இந்த பொண்ணை பற்றி தான் விசாரிச்சாரு. இப்போ நீங்களும் இந்த பொண்ணை பற்றி தான் விசாரிக்கிறீங்களா? அதான் கேட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லை என்றான். சொல்கிற நீ? அதான் சார், இப்போ புதுசாக நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அந்த போலீஸ் தான் சார் என்றதும் அவனும் யோசித்து பார்க்க அப்போதுதான் அவன் தேவர்ஷன் என்பது புரிந்தது. ஓ சரி, ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் என கூறி தன் காரில் வந்து அமர்ந்தவனுக்கு தேவர்ஷனும் இப்போது இதை விசாரிக்கிறான் என்பது தெரிந்துவிட்டது. அப்படி என்றால் அவனின் காதல் உண்மைதான். அவனும் ஈஷான்வியை காதலிக்க போய்தான் இப்போது அவளை வெளியே எடுக்க இவன் முயற்சி செய்கிறான். தான் ஏன் இத்தனை நாள் இதை மறந்தோம்? மறுபடியும் தேவர்ஷனை சந்திக்காமல் விட்டுவிட்டோம். அன்று ஏதோ கோபத்தில் இருந்தோம், சரி, மறுபடியும் அவனை சந்தித்து பேசியிருக்கலாம். அவனை சந்திக்கும் வாய்ப்பு நேரிடும் போது பேசலாம் என நினைத்ததுதான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது இப்போது புரிந்துவிட்டது. அவனிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கும் அல்லவா? தன்னிடமும் ஆதாரம் இருக்க 2 பேரும் பகிர வேண்டும். ஏன் இருவரும் சேர்ந்து இஷான்வியை வெளியே எடுக்கும் முயற்சியில் இறங்கக்கூடாது? எப்படியோ வெளியே வர வேண்டும், அதுவே அவனின் முழு எண்ணமாக இருக்க இப்போது தேவர்ஷன் எங்கு இருப்பானோ அந்த இடம் நோக்கி தன் காரினை செலுத்தினான். வெளிவேளைகள் எல்லாம் முடித்துவிட்டு தன் இருக்கையில் வந்து அமர்ந்த தேவர்ஷனுக்கு இஷான்வியின் நினைவுதான் வந்தது. தான் சென்று விசாரித்த 2 இடங்களிலுமே அவள்தான் குற்றவாளி என்பது போல்தான் இருக்கிறது. எப்படி இது சாத்தியமானது என நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அந்த காவல் அதிகாரி செல்வராகவன் நினைவு வந்தது. அவளிடம் தான் அந்த விஷப்பாட்டலை பற்றி கேட்டோமே, அவனும் தகவலை கூறுகிறேன் என்று கூறினானே, அதன் பின் எதையும் கூறவில்லையே. அதன் பின் தான் பிரச்சனை பெரிதாகி தானும் அதை விசாரிக்காமல் விட்டுவிட்டோம். இப்போது மீண்டும் அவனிடம் கேட்கலாமா என நினைத்து தன் கைபேசி எடுக்கப் போகும் போதுதான் அவனுக்கு ஒன்று உதித்தது. இல்லை, இவன்கிட்ட சொல்ல போய் தான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்போ இவனை நம்ம விசாரிக்கணும். இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. இவன் தான் இந்த கேஸை எடுத்து நடத்தினான். ஒருவேளை இவன் சாட்சியெல்லாம் அழிச்சு பொய் சாட்சி உருவாக்கி வச்சிருப்பானோ? வேணும்னே ஈஷான்வியை உலக போட்டிருக்கலாம். இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க என்று நினைத்து கொண்டிருக்க தன்னை தேடிதான் துபீஷன் வருகிறான் என்பதை அவனும் அறியவில்லை. தேவர்ஷன் எங்கு இருப்பான் என்பது ஏற்கனவே துபீஷனுக்கு தெரியும் என்பதால் நேராக அவன் இருக்கும் காவல் நிலையம் நோக்கித்தான் வந்தான். தன் காரிலிருந்து இறங்கி உள்ளே நுழைய அதே நேரம் இங்கே யோசித்த தேவர்ஷனோ மறுபடியும் அங்கு சென்று செல்வராகவன் அவனை பற்றி முதலில் விசாரிக்கலாம் என நினைத்தான். தன் தொப்பியையும் லத்தியையும் எடுத்துக்கொண்டு கிளம்ப அவனின் அறைக்குள் நுழைந்தான் துபீஷன். அவனை கண்டதுமே அப்படி ஒரு கோபம். அன்று தன்னை அவமானப்படுத்தி விட்டு சென்று விட்டானே, அந்த எண்ணம்தான் பார்த்த நொடியே அவனுக்கு உதித்தது. நீயே இங்க வந்த? சீற்றமோடு தேவர்ஷன் கத்தவே, இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான் இங்க வந்திருக்கேன். நான் எந்த ஒரு இக்கட்டில் இருந்தாலும் உன்கிட்ட என்னைக்கு வந்து நிற்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. ஏன்னா நான் உன்கிட்ட இஷான்வியை பத்தி பேசணும். அதுக்காக தான் வந்து நின்னேன். இஷான்வியா? அவளை பத்தி எதுக்கு நீ பேசுற? நான் உன்கிட்ட தனியா பேசணும். இங்க வச்சு என்னால பேச முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற அந்த 4 சவத்துக்குமே நல்லாவே காது கேட்கும். அதனால எங்கேயாவது வெளியில போகலாம் வா. இஷான்வியை பத்தி பேச என்ன இருக்கு? அவளை எப்படி வெளியில கொண்டுட்டு வரணும்னு நான் பார்த்துப்பேன். எனக்கு ஒன்றும் உன்னோட உதவி தேவையில்லை. என்ன டென்ஷன் ஆக்காத. நீயும் அவளும் காதலிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவளை ஜெயிலுக்குள்ளே போய் பார்த்தேன். அவகிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. என்க தன்னிடம் தான் அவ்வளவு கேட்டும் எதையும் கூறாதவள் இவனிடம் அப்படி என்ன பேசியிருக்கிறாள்? தன்னை விட இவனை அவள் நம்புகிறாளா?
அப்படி இவனுக்கும் அவளுக்கும் என்ன சம்மதம்தான் இருக்கிறது? இவனை கண்டாலே அவளுக்கு சுத்தமாக பிடிக்காதே என நினைத்தவனோ சரி என்ன நடக்கிறது என்பதை அறிய நினைத்து அவனோடு பேசிவிட முடிவெடுத்தான். சரி வா வெளியில போகலாம் என்க இருவரும் காவல் நிலையத்தை விட்டு துபீஷனின் காரிலே அங்கே இருந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றிற்கு சென்றனர். இருவரும் அதில் ஒரு டேபிளை புக் செய்து அமர, சொல்லு இப்ப என்ன விஷயம்? உன்கிட்ட பேசினாளா? நாங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் அவ உன்கிட்ட சொன்னாளா? சொல்ல வாய்ப்பே இருக்காதே என்று நம்பாதவன் போல் கேட்க, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இவ்வளோ சொல்லி நம்பலை அப்படின்னா நேராக போய் சிறைச்சாலையில் நான் பார்த்ததுக்கான எவிடன்ஸ் அங்கே இருக்கு, போய் பார்த்துக்கோ, அப்போவாவது நம்புனா சரி. இப்போ எதுக்கு இதெல்லாம்? சரி நான் நேர விஷயத்துக்கு வரேன். நீ இஷான்வியை வெளியில் கொண்டுட்டு வரதை பற்றி விசாரிக்கிற அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அவனின் மனமோ நான் மறைமுகமாக விசாரிக்கும் விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சு விட்டது என்ற நினைப்பில் கேட்க, இன்னைக்கு நான் இஷான்வி போன அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். அங்கே நீ வந்து விசாரிச்சேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இஷான்வியும் நீயும் காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதனால நீ அவளை வெளியில கொண்டுட்டு வர முயற்சி பண்ற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ உன்னை பார்க்க வந்தேன். நான் அவளை வெளியில கொண்டுட்டு வரதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட், உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல எனக்கு அதை தெளிவாக சொல்லு. ஏன்னா அவளுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதே. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, நீ தானே அந்த அமைச்சரோட பையன். அப்போ உன்னை பொண்ணு கேட்டு தான் இசான்வியோட வீட்டுக்கு வந்து உன்னால தான் அவ்வளோ பிரச்சனை நடந்ததா? உன்னால தான்டா அவ என் மேலே இருந்த நம்பிக்கையே இழந்தா. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா என்றவாறு சீற்றமோடு வேகமாக கூற, நீ என்ன நினைச்சாலும் பண்ணிக்கோ. இப்போதைக்கு அது முக்கியம் கிடையாது. நான் ஒரு சில ஆதாரங்கள் திரட்டி வச்சிருக்கேன். அதை பற்றி உன்கிட்ட பேசதான் வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருந்தா அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை வெளியில் கூட்டிகிட்டு வரலாம். இப்போதைக்கு இதை தவிர வேற வழி இல்லை. அதனால தான் உன்னை தேடி வந்தேன். உனக்கு இஷான்வி வேணும் அப்படின்னா நீ இதை செஞ்சு தான் ஆகணும். அவள் வெளியில் வந்தால் மட்டும்தான் உன்னால் அவளை கல்யாணம் பண்ண முடியும். ஆகா, என்ன நல்லவ மாதிரி நடிக்கிறியா? உன்கிட்ட பேச வந்ததே வேஸ்ட், நான் கிளம்புறேன் என்றவனும் எழுந்து செல்ல போக சட்டென தடுத்தான். தானாக வரும் வாய்ப்பை ஏன் தான் விட வேண்டும்? இவனின் தந்தையே தன்னை விசாரிக்க கூடாது என்று சொல்லுவார். ஆனால் இவன் மட்டும் விசாரிப்பானா? இது என்னடா நியாயம்? எத்தனை நாட்கள் மறைமுகமாக விசாரித்த தான் இனி நேராக விசாரிக்க முடியும்? யாராவது தன்னை எதிர்த்தால், யாராவது என்ன எப்படியும் அந்த அமைச்சர் பரந்தாமன் தான் எதிர்க்க முடியும். அப்படி எதிர்த்தால், உன் மகனே ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது நான் இதை கையில் எடுத்தால் உனக்கு என்ன பிரச்சனை என்று எளிதாக கேட்டுவிடலாம் அல்லவா என்ற எண்ணத்தில் தான் இப்பொழுது துபீஷனை நிறுத்தினான். சரி சொல்லு, உன்கிட்ட என்ன ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு என்றதும் அவனும் தனக்கு கிடைத்த ஆதாரம் அனைத்தையும் பற்றியும் கூறினான். அப்போ இப்ப இஷான்வியோட பெரியப்பா மேல கொஞ்சம் தான் சந்தேகம் இருக்கு. ஆனா முழு சந்தேகம் உன்னோட அப்பா மேலதான். நிச்சயம் உன் அப்பா தான் இதை பண்ணியிருக்க முடியும். உன் அப்பாவோட ஆட்கள் தான் அந்த விஷபாட்டில் வாங்கியிருக்காங்க. ஆனா உன் அப்பாவோட ஆட்கள் எப்படி வீட்டுக்கு வந்திருக்க முடியும் என்று சந்தேகமாய் தேவர்ஷன் கேட்க வேலைக்காரியை பற்றி கூறினான். அவனின் மனமும் வேலைக்காரி காந்தாரி பற்றி கூறியது. கண்டுபிடிச்சிட்டியா? இது போதுண்டா, ஈஸியா வெளியில கொண்டுட்டு வர. இது மட்டும் இஷான்விக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏற்கனவே என் மேல உள்ள கோபத்திலையும் என்னை வெறுத்து போயிருக்கா. இப்ப இவன் தான் இதை பண்ணி இவ்வளோ வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சது. இவனோட பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு. இல்லை, இதை நானே தேடி கண்டுபிடிச்சது தான் அவகிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி இது முழுசாக கண்டுபிடிச்சாதான் நான் கோர்ட்டில் மறுபடியும் இவளை வெளியில் கொண்டுட்டு வருவதுக்காக அப்ளை பண்ண முடியும் என்று யோசிக்க அவனின் முக அசைவுகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். வன்மமாக எதையோ இவன் யோசிக்கிறான் என்பது அவனின் முக அசைவிலே துபிஷனுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. சரி, இப்போது எதுக்கு
அது என நினைத்து அவனிடம் பேச்சு கொடுத்தான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம தேடி ஆகணும், வேற வழி இல்லை. சரி, நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்க அப்படின்னா சொல்லு. உன் அப்பாவோட ஆள் தான் அந்த விஷப்பாட்டில் வாங்கியிருக்காரு. உன் அப்பாவோட ஆளை பிடிச்சி நம்ம ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டேஷனில் செல்வராகவன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இஷான்வியை இப்படி பண்ணியிருக்கான். அப்போ நான் அவனை பற்றியும் விசாரிக்கணும். இப்போ 2 விஷ பாட்டில் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டில் ஒரு விஷ பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்னொரு விஷ பாட்டில் எங்கே? இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் இதுதான். சரி, ஓகே. என்னோட ஃப்ரெண்டு ரவுடி கும்பல் தான், அவன் எல்லாமே பார்த்துப்பான். இப்போ நான் என் அப்பாவோட ஆளை அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ எப்படியாவது நான் அட்ரஸ் அனுப்புகிற இடத்துக்கு அந்த செல்வராகவனை வர வச்சிரு. இவங்க 2 பேரையும் விசாரித்தாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் என்று கூற சரி என ஒத்துக்கொண்டான் தேவர்ஷன். பின் இருவரும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் குறிப்பிட்டு கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். நன்றி.